ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதை வளர்த்தான். அந்த கழுதை என்ன பண்ணுன்னா, பகல் முழுதும் அந்த சலவை தொழிலாளிக்கு உதவியா இருக்கும். அவன் துவைக்கிற துணியெல்லாம் முதுகுல வச்சு சுமந்து எடுத்துட்டு போகும். இரவு பொழுதுல என்ன பண்ணுவான்னா, அந்த கழுதைய அவுத்து விட்டுருவான். கழுதை என்ன பண்ணும்னா, இரவு முழுதும் சுதந்திரமா அது பாட்டுக்கு போய் உணவு தேடிட்டு இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது ஒரு நாள் இரவு பொழுது இந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா, ஒரு குள்ளநரியை சந்திக்குது. குள்ளநரியை சந்திச்சு 2 பேரும் ரொம்ப நண்பர்கள் ஆயிடுறாங்க. அப்புறம் எப்ப இரவு பொழுது வரும்போதும் 2 பேரும் சேர்ந்தே தான் போய் ஈர தேடுவாங்க, உணவு தேடுவாங்க. ஒரு நாள் இரவு பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த கழுதையும் குள்ள நரியும் சேர்ந்து ஒரு தோப்புக்குள்ள போகுது. அந்த தோப்புக்குள்ள பார்த்தா வேற யாருமே இல்ல. அந்த தோப்புல பார்த்தா ஒரு வெள்ளரி பழம் அப்படியே பழுத்த நிலையில இருந்துச்சு. இதுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி வெள்ளரி பழத்தை சாப்பிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு, இந்த கழுதை குள்ளநரி வயிறு ஃபுல்லா அந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு இப்ப அந்த கழுதை சொல்லுது குள்ளநரி கிட்ட, நண்பா இந்த நிலவு வெளிச்சத்துல தென்றல் காத்துல எனக்கு பாடணும் போல இருக்கு. நான் பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது இந்த கழுதை. உடனே அதுக்கு இந்த நரி குள்ளநரி சொல்லுது, நீ பாடிடி வைக்காத. தோட்டக்காரங்க பின்னாடிதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். வந்தானா அவ்வளவுதான் நம்ம தொலைஞ்சோம். அதனால நீ பாடாத அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த குள்ளநரி. உடனே இந்த கழுதை சொல்லுது, இல்ல இல்ல நான் பாடுவேன். எனக்கு இந்த நில வெளிச்சத்தெல்லாம் பார்க்கவே எனக்கு பாடணும் போல இருக்கு. நான் பாடதான் போறேன்னு சொல்லிட்டு கழுதை கத்த ஆரம்பிக்குது. இந்த கழுதை சத்தத்தை கேட்டு தோட்டக்காரன் என்ன பண்றான், பின்னாடில இருந்து ஓடி வர்றான். ஓடி இந்த கழுதையை அடி அடின்னு கம்பாலே அடி அடின்னு அடிச்சு விரட்டுறான். உடம்புலாம் புண்ணா போச்சு. இப்ப அந்த எட்டி நின்று வேடிக்கை பார்த்த அந்த குள்ளநரி சொல்லுது, நான் தான் உன்னை அப்பயே சொன்னேன்னு, நீ பாடாத, பாடினா தோட்டக்காரன் நம்மள சும்மா விட மாட்டான்னு, பாரு உன் உடம்புலாம் புண்ணாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு அந்த குள்ளநரி. நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் கேட்கறது தவறே இல்லை.